அன்பு மாணவர்களே, நண்பர்களே, பெரியோர்களே அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வகுப்பில் நான் ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் என்ன, ஒரு பொருள் பன்மொழி என்றால் என்ன, இரட்டைக்கிளவி என்றால் என்ன, அடுக்குத் தொடர் என்றால் என்ன என்பதை பற்றிய விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த வகுப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் அனைவரும் எனக்கு ஷேர் செய்ய வேண்டும், லைக் பண்ண வேண்டும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் வகுப்பை தொடங்குகின்றேன். ஓரெழுத்து ஒரு மொழியும் ஒரு பொருள் பன்மொழி. முதலில் ஓரெழுத்து ஒரு மொழி அந்த தலைப்புக்கு ஏற்றாற்போல ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் ஒரு எழுத்து ஒரு பொருளை தருமாயின் அது ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகும். அதாவது ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பொருள் இருக்கும். இங்கே பாருங்கள், வா, போ, நீ, நா, தி போன்ற சொற்களை பாருங்கள். அது வா என்பது ஒரு எழுத்து மட்டும். அப்போ அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. வா என்றால் வா, வர சொல்வது. போ, போக சொல்வது. நீ, நா, நா என்றால் நாக்கு. தீ, பூ, மலர். தா, ஒரு பொருளை தா. ஈ, ஈ என்பது பறக்கக்கூடிய ஈ, அது ஈ. அடுத்து கை, நம்முடைய உறுப்பாகிய கை. இப்படி இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் ஒரு எழுத்து ஒரு பொருளை தருகின்றது. எனவே அது ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகும். இன்னும் சில வார்த்தைகள் இருக்கிறது பாருங்கள். கா, கா என்றால் சோலை என்று அர்த்தம். கா, சோலை. ஆ, பசு என்று அர்த்தம். மா, விலங்கு என்று பொருள். வி, மனம் என்று பொருள். கோ, அரசன். அரசனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் கோ. ஒரே ஒரு எழுத்து மட்டுமே உரிய அந்த கோ என்ற வார்த்தை. பா, பாட்டு. பா என்றால் பாடல் அல்லது பாட்டு. இப்படி ஒரு எழுத்து ஒரு பொருளை தருமாயின் அது ஓர் எழுத்து ஒரு மொழி ஆகும். அடுத்து அதே மாதிரி ஒரு பொருள் பன்மொழி. ஒரு பொருள் பன்மொழி என்றால் அதுவும் அந்த பெயருக்கு ஏற்ற முறையில் ஒரு பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள். அதாவது ஒரு வார்த்தை ஒன்று, ஆனால் பொருள் பல. வார்த்தை ஒன்று, அர்த்தங்கள் பல. அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை பாருங்கள். மலை. மலை என்ற அந்த வார்த்தையை குறிக்க பல வார்த்தைகள் உள்ளன. எவை என்றால் வெறுப்பு என்றாலும் மலை, பொறுப்பு என்றாலும் மலை, சிலம்பு, கிரி, இதெல்லாமே மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். எனவே ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழி பல வார்த்தைகள், அது ஒரு பொருள் பன்மொழியாகும். இப்போ மலையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், அப்போது வெறுப்பு, பொறுப்பு, சிலம்பு, கிரி என்பவை ஒரு பொருள் தரக்கூடிய பன்மொழிகளாகும், பல வார்த்தைகள் ஆகும். அதனால்தான் அதை ஒரு பொருள் பன்மொழி என்று சொல்கின்றோம். அதே மாதிரி யானை என்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகளை பாருங்கள். யானையை என்பதற்கு கரி என்று சொல்லலாம், வாரணம் என்று சொல்லலாம், களிறு என்றும் சொல்லலாம். பெண் யானையாக இருந்தால் பிடி என்று சொல்லலாம். இப்படி பல வார்த்தைகள். யானை என்பதை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள் கரி, வாரணம், களிறு, பிடி, இப்படி ஏராளமான வார்த்தைகள். அப்போ இவையெல்லாம் ஒரு பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள். எனவே அது ஒரு பொருள் பன்மொழிகள், ஒரு பொருள் பன்மொழி. அடுத்தது பெண் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள். மங்கை, மாது, மடந்தை, கோதை, தையல், பேதை, அறிவை, தெரிவை. இதெல்லாமே பெண் என்ற பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள். அதே மாதிரி சந்திரன் என்ற வார்த்தைகள் உண்டு. சந்திரன் என்ற பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள். திங்கள், நிலா, மதி, மதியம், இப்படி பல வார்த்தைகள். அடுத்து உலகம் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பாருங்கள். பார், புவி, பூமி, ஜகம் அல்லது சகம். வடமொழி எழுத்து இல்லாமல் எழுதினால் சகம், வடமொழி எழுத்தை பயன்படுத்தினால் ஜகம். ஜகம், ஞாலம், இந்த வார்த்தைகள் எல்லாம் உலகம் என்ற பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள், ஒரு பொருள் பன்மொழிகள். அடுத்தது மழை என்ற பொருளை தரக்கூடிய வார்த்தைகள். மாரி, விசும்பின் துளி, இப்படி பல வார்த்தைகள். மாரி என்று சொன்னாலும் மழைதான், விசும்புன்னு சொன்னால் ஆகாயம், ஆகாயத்திலிருந்து விழக்கூடிய துளி, விசும்பின் துளி.
இப்படி மழையை குறிக்கக்கூடிய பல வார்த்தைகள் உண்டு. எனவே அவையெல்லாம் உருபொருள் பன்மொழிகள். விழைவு, விழைவு என்ற வார்த்தைக்கும் பல வார்த்தைகள், அதற்கு சமமான பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள் உண்டு. அதாவது ஆசை, விருப்பம், ஆர்வம், நாட்டம். ஆசை என்று சொன்னாலும், விருப்பம் என்று சொன்னாலும், ஆர்வம் என்று சொன்னாலும், நாட்டம் என்று சொன்னாலும் எல்லாமே விழைவு, விருப்பம் என்கிற அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தைகள். அடுத்து வழி. வழி என்பதற்கான வேறு பெயர்கள் பாதை, அதர். பாதை, அதர், இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட பல வார்த்தைகள் ஒரு பொருளை தருமாயின் அதை ஒரு பொருள் பன்மொழிகள் என்று சொல்வார்கள். அடுத்ததாக இரட்டை கிளவி என்றால் என்ன, அடுக்கு தொடர் என்றால் என்ன? கிளவி, கிளவி என்று சொன்னால் சொல் என்று அர்த்தம். கிளவி, கிழவி என்று சொன்னால் பாட்டி, இது கிளவி, ழா லா. இரட்டை கிளவி, இரட்டை சொல், அவ்வளவுதான். இரட்டை சொல். அடுக்கு தொடர், அடுக்கு வரக்கூடிய தொடர். அப்போ ரெண்டுமே ஒரே வார்த்தை, ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் சேர்ந்து வரும். ஆனால் ஒன்றை இரட்டை கிளவி என்று சொல்வார்கள், இன்னொன்றை அடுக்கு தொடர் என்று சொல்வார்கள். முதலில் இரட்டை கிளவி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இரட்டை கிளவிக்கும் அடுக்கு தொடருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் உண்டு. அதாவது இரட்டை கிளவியும் இரண்டு சொற்கள் சேர்ந்து வருவது, அதே மாதிரி அடுக்கு தொடரும் இரண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட முறையிலும் அடுக்கி வரலாம். அது முக்கியமான வித்தியாசம் என்ன என்று சொன்னால், இரட்டை கிளவியில் உள்ள வார்த்தைகளை பிரித்தால் அதற்கு பொருள் இருக்காது. ஆனால் அடுக்கு தொடரில் உள்ள வார்த்தைகளை பிரித்தால் அதற்கு பொருள் இருக்கும். திரும்ப சொல்கிறேன், நன்றாக கவனியுங்கள். இரட்டை கிளவியில் உள்ள வார்த்தைகளை பிரித்தால் பொருள் இருக்காது. ஆனால் அடுக்கு தொடரில் உள்ள வார்த்தைகளை பிரித்தால் பொருள் இருக்கும். அதுதான் இதில் உள்ள முக்கியமான வித்தியாசம். அப்போ அதன்படி பார்த்தால், ஒரு உதாரணத்தை பாருங்கள், நம்முடைய இந்த இலக்கணத்தை பாருங்கள். பிரித்தால் பொருள் தராத இரட்டை சொல். பிரித்தால், பிரித்து பார்த்தால் பொருளை தராத, அதை இரண்டாக பிரித்து அந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்து பார்த்தோமானால் அதற்கு அர்த்தம் இருக்காது. அப்படிப்பட்ட சொற்கள் இரட்டை கிளவி என்று அழைக்கப்படும். எடுத்துக்காட்டு சல சல. சல சல, அதை பிரித்தால் சல என்ற அந்த ஒரு வார்த்தையை எடுத்து பாருங்கள், அதற்கு அர்த்தமே இல்லை. அதே மாதிரி மட மட, மட என்பதற்கு அர்த்தம் இல்லை. திமு திமு, திமு என்பதற்கு அர்த்தம் இல்லை. சதக் சதக், சதக் சதக் என குத்தினான் என்று இந்த பத்திரிகையிலெல்லாம் நாம் வாசிப்போம். அந்த சதக் என்பதற்கு அர்த்தம் இல்லை. கலகல என சிரித்தாள், கல என்பதற்கும் அர்த்தம் இல்லை. இப்போ சல சல, மட மட, திமு திமு, சதக் சதக், கலகல, இவையெல்லாம் இரட்டை கிளவிகளாகும். வெறும் இரட்டை வார்த்தைகள், அவ்வளவுதான். அதற்கு அர்த்தம் இல்லை. சல ஜலவென பேசிக்கொண்டிருந்தான், மடமடவென வெள்ளம் பாய்ந்தது, பஸ்ஸில் திமுதுமுவென ஏறினார்கள், வாழை மரத்தில் சதக் சதக்கென குத்தினான், கலகலவென சிரித்தாள். அப்போ இந்த இரட்டை கிளவி என்னும் வார்த்தைகள் வரக்கூடிய சில வாக்கியங்கள் இவை. இனி அடுக்கு தொடர். நான் முதலில் சொன்னது போல அந்த அடுக்கு தொடரில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட முறையிலும் சொற்கள் அடுக்கி வரலாம். ஆனால் அதை பிரித்து பார்த்தால் அர்த்தம் இருக்கும். பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு சொல். எடுத்துக்காட்டு வா வா. வா வா என்பதை வா வா, வா கூட்டல் வா, அந்த வா என்பதை நாம் பார்த்தோம்னா அதற்கு அர்த்தம் இருக்கிறது. வா வர சொல்வது. போ போ, போ அர்த்தம் உண்டு. நன்று நன்று, நன்று அதற்கு அர்த்தம் உண்டு. ஆனால் முதல்ல உள்ளது அந்த சல ஜல என்று நாம் பிரித்தோமானால் அதற்கு அர்த்தம் இல்லை. இங்கே சல என்ற அந்த வார்த்தையை மட்டும், ஒரு சல என்ற வார்த்தை எடுத்து பார்த்தால் அதற்கு அர்த்தம் இல்லை. ஆனால் இங்கே வா வா என்பதில் அர்த்தம் உண்டு. அதுதான் அடுக்கு தொடருக்கும் இரட்டை கிளவிக்கு உள்ள முக்கியமான வித்தியாசம். வா வா, போ போ, நன்று நன்று, வணக்கம் வணக்கம், வருக வருக, அமைதி அமைதி அமைதி, 3 தடவை கூட வரலாம். உட்கார் உட்கார் உட்கார், எழுக எழுக எழுக. இனி அடுக்கு தொடர் என்றால் என்ன என்பதை பார்ப்போம். பிரித்தால் பொருள் தரும் அடுக்கு சொல் அடுக்கு தொடராகும். அதாவது வா வா, வா வா என்ற அந்த அடுக்கு சொல்லில் வா என்ற அந்த ஒரு வார்த்தை எடுத்து பார்த்தோமானால் அதற்கு பொருள் உண்டு. வா வர சொல்வது, போ போ, போ என்றால் போக சொல்வது. அதே மாதிரி நன்று நன்று, வணக்கம் வணக்கம், வருக வருக, அமைதி அமைதி அமைதி, அது 3 தடவை வந்திருக்கிறது. உட்கார் உட்கார் உட்கார், எழுக எழுக எழுக, இதிலெல்லாம் அமைதி உட்கார் எழுக இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. பிரித்து பார்த்தால் அர்த்தம் உண்டு. ஆனால் இரட்டை கிளவியில் பிரித்து பார்த்தால் அர்த்தம் இருக்காது. அதுதான் முக்கியமான வேறுபாடு. இவ்வாறு
இன்றைய வகுப்பில் நாம் ஒரு பொருள் பன்மொழி என்றால் என்ன, ஓரெழுத்து ஒருமொழி என்றால் என்ன, அடுக்கு தொடர் என்றால் என்ன, இரட்டை கிளவி என்றால் என்ன என்பதை பற்றி எல்லாம் விளக்கமாக பார்த்தோம். ஓரெழுத்து ஒருமொழி என்றால் ஒரு எழுத்து ஒரு பொருளை தருவது. ஒரு பொருள் பன்மொழி என்றால் ஒரு பொருளை தரக்கூடிய பல வார்த்தைகள். அதேபோல் இரட்டை கிளவி என்றால் பிரித்தால் பொருள் தராத இரட்டை சொல். அடுக்கு தொடர் என்றால் பிரித்தால் பொருள் தரக்கூடிய அடுக்கு சொல் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டோம். இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.